சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே தத்தோம் தொண்ட கிட்ட தத்தோம் தொண்ட கிட்ட தொண்டு தத்தோண்டு தத்தோம் தோம் கிட்ட தக்க தத்தோம் தொண்ட கிட்ட தத்தோம் தொண்ட கிட்ட தொணு தோணு தோம் தோம் கிட்ட தக்க தீம் தரு கிட்ட தீம் தீம் தரி கிட்ட தரு கிட்ட தரு கிட்ட தஜம் தீம் தரு கிட்ட தீம் தீம் தரி கிட்ட தரு கிட்ட தரு கிட்ட தஜம் தொண்ணூத்த கிட தோம் தக்கு தோம் தொண்ணூத்த கிட்ட தகி தோம் தரு கிட்ட தோம் தொண்ணூத்த கிட தோம் தக்கு தோம் தொண்ணூத்த கிட்ட தகி தோம் தரு கிட்ட தோம் பஞ்சவடி நதி தீர நிவாச தசரத மைந்தா சீதாவதி ஜெய பஞ்சவடி நதி தீர நிவாச தசரத மைந்தா சீதாபதி ஜெய தீம் தக்க தீம் தக்க திமித்த திமித்த தத்தோம் தரி கிட திமி கிட தஜம் திமி கிட தஜம் தஜம் தரி கிட தஜம் ராவண சோதரி குச்சநாசிகையை ஆடை அறுத்தான் லக்ஷ்மண ஜெய ஜெய ராவண சோதரி குச்சநாசிகையே பாடை அறுத்தான் லக்ஷ்மண ஜெய ஜெய தஜம் தரி கிட தஜம் தரி கிட கிட தக தரி கிட தஜம் ஜம் தரி கிட்ட தகி நம் தரி கிட்ட தகி ஜம் தரி கிட்ட தகி ஜம் ஜம் தாம் டம்ம 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 டம 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 வெண்ண டம 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 வெண்ண டம்ம ருக்கம் ஒலிக்குது டமருகம் ஒலிக்குது டமருகம் ஒலிக்குது டம 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 வெண்ண டம 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 வெண்ண டமருகம் ஒலிக்குது டமருகம் ஒலிக்குது டமருகம் ஒலிக்குது திம்மி தக்க திம்மி தத்திமி தக்க திமி தக்க திமி என்று மத்தளம் முழங்குது மத்தளம் முழங்குது மத்தளம் முழங்குது தத்திமி தகதிமி 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 என்று மத்தளம் முழங்குது மத்தளம் முழங்குது மத்தளம் முழங்குது தொம்த தொம்த தக்க ததிம் ததிம் த புளியதல் உரித்து அணிந்தவன் தொம்த தொம்த தக ததிம் ததிம் த புலியதை குறித்து அணிந்தவன் நம்த நம்த தக்க ததிம் த புஜமதில் அரவம் தரித்தவன் நம்த நம்த தக ததிம் த புஜமதில் அரவம் தரித்தவன் ததிம் 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 தக்கிறது தர்கிடுதோம் ததிம் 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 தக்கிறது தர்கிடுதோம் 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 தில்லை கூத்தன் கவித்துவம் பாடி தாசன் சிவலோகநாதன் பணிய தில்லை கூத்தன் கவித்துவம் பாடி தாசன் சிவலோகநாதன் பணிய தக 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 குத்தை திகு 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 திகுத்தை தக 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 திகு 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 தக 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 திகு 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 தக 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 திகு 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 தக தக திகு திகு தக 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 திகு திகு தக 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 திகு திகு தக சங்கரம் சிவசங்கரம், நீ இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சா? உடனே பேக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புற வழியை பாரு என்று தங்களது அருளுரைகளில் அடிக்கடி சொல்கிறீர்கள். ஒரு மனிதன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தான் என்றே அவனுக்கு இறுதி வரை தெரியாத நிலையில் தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்பது மட்டும் எவ்வாறு அவனுக்கு தெரிய வரும்? இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? ஆகாசத்தில் எல்லாரும் பாருங்கள், எங்கே சந்திரன் தெரியுது? சந்திரன் எல்லாமே போயிடுச்சு. சந்திரன் இருக்குது, ஆனால் க்ளவுடியாக இருக்குது. அதனால் பௌர்ணமியாக இருந்தாலும் சந்திரன் கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே பூரணத்துவமான வஸ்துக்கள். நம்ம கூட கடவுள் தான்.
உலகத்தில் இருக்கிற இப்படி ஒரு சமுத்திரம் இருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அலையும் கூட சமுத்திரம் தான். இந்த அலையெல்லாம் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் சமுத்திரங்கிற மாதிரியும். அப்போ ஒரு உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாரும் கூட கடவுளுடைய தன்மையை பெற்றவர்கள். அலையிலையும் கடல்லையும் ஒன்றே தானே இருக்கும். அந்த மாதிரி கடவுளுடைய குணங்கள் நம்மக்கிட்ட கூட இருக்கும். அப்போ தன்னை எறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு சந்திரம் நீ சொல்ல வேண்டும், வெண்ணிலாவே தான் ஆன்மீகம். இப்போ சந்திரனை பார்க்குற போது நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம கூட சந்திரன் மாதிரி தான், இந்த உலகத்துக்கு நம்மாலேயும் வெளிச்சத்தை கொடுக்க முடியும், குளிர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சந்திரனுக்கு எங்கேருந்து வெளிச்சம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணியானா சூரியன்கிட்டேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா, இப்போ கிளம்பாக்கத்தில் இருக்கிற சந்திரனுக்கு எங்கேருந்து வருது? எங்கேயோ அர்ஜென்டினாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூரியன்கிட்டேருந்து வருது. இப்போ எதுவும் இல்லாமல் போவதில்லை, மாய தோற்றங்கள் அவ்வளோதான். ஒரு சின்ன இலை கூட நம்மளை இது என்ன இருக்கோ அதை பார்க்க முடியாமல் பண்ணிடலாம், சின்ன மாயை அதுதான். அதனால் நாம் எல்லாம் தெய்வங்கள் தான். இந்த உலகத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி தான் ஆன்மீகம். நம்ம எல்லாரும் கடவுள்கள். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாம் கூட கடவுள் தான். நம்ம மாத்திரம் இல்லை, காக்கா, குருவி, ஈ, மயில் எல்லாம் கடவுள் தான். கடவுள் இல்லாத ஒரு வஸ்து இல்லவே இல்லை. இது தெரியாது இருக்கிற வரைக்கும் மாயேன்னு பேர். நீ எப்போ நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட்னு தெரிஞ்சுக்கிறியோ அப்போ எதை பற்றியும் பயப்படவே மாட்டேன். இல்லைன்னா என்னது, அஞ்சு சாவா அறிவார் அஞ்சாத பொருளிலே அவனியிலே. ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கினே உட்காந்துருக்கும். அதனால் என்றைக்கு உன்னுடைய டிவைன் பொட்டென்ஷியல் உனக்கு தெரியுதோ அன்றைக்கி எதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் நத்திங் கேன் கோ ராங். ராஜா கையை வச்சா ராங்காக போனதில்லை. இப்போ நம்ம ராஜா சாதாரண ராஜா இல்லைல்ல, நடராஜா, கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா. ஸோ இவ்வளோ பெரிய ராஜாவெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்க? அதனால் தெய்வம் நமக்கு துணை. ஒரு தீங்கு வர மாட்டாது, ஒரு தீங்கும் வர மாட்டாது. இந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம்ன்றது. இந்த ட்ரைனிங்கு பேர் தான் ஆன்மீகம்ன்றது. இல்லைன்னா அவனுடைய பொட்டன்ஷியலே தெரியாமல் நீ எப்பயுமே பயந்து உட்காந்துன்னு இருக்கும். ரஃபன்சல்னு ஒரு கதை. ஒரு அழகான ராஜகுமாரி, அவளுக்கு அம்மா செத்து போயிட்டா. ஒரு சிற்றன்னை தான் இருக்கா. அந்த சிற்றன்னை என்ன பண்ணுறா, இவளை நீ அழகாகவே இல்லை, இவள் கண்ணாடியே காட்ட மாட்டா குழந்தைக்கு, நீ அழகாகவே இல்லை, அசிங்கமாகிற அப்படின்னு சொல்லிக்கின்னு இருப்பாள். நீ இங்கே இருந்தால் ஜனங்கள்லாம் உன்னை கல்லால் அடிப்பாங்க, அவ்வளோ குரூடாக இருக்க அப்படின்னு காட்டில் கொண்டு போய் ஒரு டென்ட் அடித்து அதுக்கு மேலே அவளை உட்கார வச்சுடுவா. நீங்கள் இரு, நான் சாப்பாடு அனுப்புகிறேன்ட்டு. இவ்வளோ நம்ம அவ்வளோ மோசம் போல இருக்குதுன்னு தப்பாக நினச்சிட்டு ஏமாந்து போயின்னு இருப்பான். ஒரு நாள் ஒரு அழகான ராஜகுமாரன் காட்டுக்கு வரவன் அவளை பார்ப்பான். பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னும். அதுக்கப்புறம் உன் கூந்தலை கீழே விடணுவான். அதை பிடிச்சின்னு மேலே போவான். இப்படியெல்லாம் அவளுக்கு தன்னம்பிக்கை கிடைச்ச உடனே அவள் பாப்பா, நம்ம இவ்வளோ அழகாக இருந்திருக்கோம், நம்ம சிற்றன்னு நம்மளை ஏமாற்றிட்டான்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நம்மளை உருப்பட விடாமல் பண்ணுறதே நம்ம சமுதாயம் தான். நீ பிறக்கிற சரியா, நீ படிக்கலைன்னா உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ மாடு மேய்க்க தாண்டா போவ அப்படின்னு. அந்த திணிப்பு எங்கேருந்து வருது? உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உங்கள் டீச்சர், அவ்வளோதான், நீ எதுக்கும் விளங்க மாட்டே அப்படின்வார். ஸோ இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம மேலே ஒரு நெகட்டிவிட்டியை திணிக்கிறாங்களே தவிர ஒரு பாசிட்டிவாக உன்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை யாருமே கொடுக்கறதில்ல. அதனால தான் நம்ம எப்போ பாரு உருப்பிட மாட்டோம்னு நினச்சிருக்கேன். இந்த உலகத்தில் உருப்பிட முடியாதவங்க ஒருத்தனும் இல்லை. வெறும் படிப்பு மாத்திரம் வாழ்க்கை இல்லை. 10ஆம் கிளாஸ் படித்து எவ்வளோ பேர் இன்றைக்கி கிரிக்கெட்டில் நம்பர் 1ல் உக்காந்துருப்பான். இந்த படிச்சுட்டு வேலைக்கு போனவனோட அவன் 10,000 மடங்கு சம்பாதிக்கிறான் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பான், டான்ஸராக இருப்பாங்க, ஒரு பாட்டு பாடுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஒரு நிலைக்கு வந்தப்புறம் அந்த சொசைட்டியில் எல்லாருக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எத்தனை பாகவதர்கள், எத்தனை டான்ஸ் ஆடுறவங்க, எத்தனை நடிகர்கள், அவங்களாம் என்ன ஹைலி குவாலிஃபைடா? குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ யாருக்கு என்ன தலையில் எழுதி வச்சுருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நீ செய்ய வேண்டியதெல்லாம் கடவுளை நம்பு. இந்த உலகத்தில் யார் உன்னை என்ன சொன்னாலையும் கண்டுக்காத. உன் மனசாட்சி தான் கடவுள். தன்னெஞ்செறிவது பொய்ய இருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உன் மனசு இல்லையா, அதுதான் அது என்ன சொல்லுதோ அதை கேளு. வெளியில் இருக்கிற எல்லாரும் உனக்கு மாலை போட்டாலையும் மயங்கிடாத. வெளியில் இருக்கிற எல்லாரும் உனக்கு காரி துப்புனாலையும் அதை கண்டுக்கவே வேணாம். யூ ஷுட் ஹேவ் எ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோற்றழகும் அழகல்ல. விதவிதமாக கிராப் வச்சுக்கிறது, யானை மேலே அப்படி போகிறது, இல்லை இம்பாலா காரில் போகிறது, இதெல்லாம் அழகு இல்லை.
நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகு. நம்ம மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு. அதுதான் வாழ்க்கையில் நம்மளை அடுத்தடிக்கு கொண்டு போகும். நம்முடைய சக்ஸஸுக்கு அதுவே வந்து சீடாகிடும். அதனால் நீ யார் சொன்னாலையும் உன்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் நம்பாத. உனக்கு உன்னை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். இந்த உலகத்தில் கடவுள் யாரையுமே வேஸ்ட்டாக படைக்கலை, எல்லாரையும் நல்லா தான் படைச்சிருக்கான். ஆஞ்சநேயர் இருந்தார். அவர் சின்ன குழந்தையாக இருக்கிற போது நேராக ஜாயின்னு ஆகாசத்தில் போய் சூரியனை ஏதோ பந்து நினச்சி முழுங்க பார்த்தார். அப்போது ஒரு அடித்து அவரை கீழே அடிச்சிடுறாங்க. மூஞ்செல்லாம் அவருக்கு வீங்கிக்குது. அவங்க அம்மா அஞ்சனா தேவி இல்லையா, அவன் சொல்கிறா என் பையன் எப்படி இருந்தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எல்லோரும் சேர்ந்துன்னு. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பாரு இவன் எக்ஸ்ட்ராடினரிலி பவர்ஃபுல்லாகிறான். இவன் பிறந்ததே ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான். அதனால் எப்போ ராமருக்கு இவனுடைய துணை தேவைப்படுதோ அன்றைக்கு வரைக்கும் இவன் பவர் எனக்கு தெரியாத போயின்னுட்டாங்க. அதனால் ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பவர் என்னன்னு தெரியவே தெரியாது. இலங்கைக்கு தாவணும். தாவற போது ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் நான் இவ்வளோ தாவுவேன் அவ்வளோ தாவுவேன்னு. இப்போ ஜாம்புவான் சொல்கிறான் ஆஞ்சநேயா நீ சாதாரண ஆள் இல்லையா, இங்கேருந்து ஆகாசத்துக்கே போய் சூரியனை பிடிச்சவன், உன்னால் இந்த 12 மைல் தாங்க முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. உடனே ஜொயின் போய் ஊந்துட்டார், லங்கையை எயிச்சார், சீதையை எல்லாம் பண்ணார். அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் உக்காந்துருக்கீங்க, இந்த கிரானைட்டை தூக்கணும், இதுக்கு கீழே நொரம்பு இருக்கும், அதுக்கு கீழே களிமண் இருக்கும், அதுக்கு கீழே மணல் இருக்கும், அதுக்கு கீழே போனால் தண்ணி இருக்கும். நீ உக்காந்துக்கிற இடத்துல 20 அடியில் தண்ணி இருக்குன்னா நீ நம்புறியா? இப்போ தண்ணி மேலே தான் நீ உக்காந்துக்கிற. இன்னும் தோண்டிக்கினே போ, பெட்ரோல் இருக்கும். இன்னும் தோண்டிக்கினே போ, தங்கம் இருக்கும். அப்போ தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தான் லைஃப். அதனால் நீங்கள் தேடவே மாட்டீங்க, ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏமாந்துன்னே இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனையெல்லாம். உலகத்தில் எல்லாருக்கும் வழி இருக்கும், வையத்தில் வாழ்கிறதுக்கு வழி இருக்குது. ஜனங்க அவங்களுடைய பவர் தெரியாமல் தான் ஏமாந்து போகிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஜெர்மனில் ஒரு செவுறு இருந்துச்சு. ஈஸ்ட் ஜெர்மன் பூரா வந்து கம்யூனிசம், வெஸ்ட் ஜெர்மன் பூரா வந்து அமெரிக்கன் கேபிட்டலிசம்னு வச்சுக்கோ. அந்த காலத்தில் வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் வசதியாக இருந்தான், ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஏழையாக இருந்தான், கம்யூனிசம். அதனால் அவங்களுடைய குறிக்கோள் என்ன வந்தது, நடுவில் ஒரு செவுறு இருக்கு இல்லையா, எப்படியாவது ஓடி வந்து அந்த சுவர் ஏறி வெஸ்ட் சைடில் குச்சிட்டா அவன் வசதியாக வாழ முடியும். அப்போ ஒரு ஆள் ஓடி வரான், பின்னால் போலீஸ் துரத்தின்னு வருதா சுட போதான்ட்டு அவனுக்கு ஒன்றும், அவன் நோக்கம் எப்படியாவது குதிக்கணும். கஷ்டப்பட்டு ஏறி குச்சான். ஒரு சைக்கிள் இருந்துச்சு, சைக்கிளை வேகமாக பெடல் போட்டுன்னு 1 கிலோமீட்டர் போயிட்டு இப்படி பார்த்தான், போலீஸ் இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது, நமக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதே, நம்ம எப்படி ஓட்டணுன்ட்டு இந்த பக்குன்னு வந்துட்டான். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஹிடன் பொட்டன்ஷியல் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றபோது, ஒரு நீடு வர்றபோது உன்னால் அதை பண்ண முடியுது. ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாருமே நல்ல டேலண்ட் உள்ளவங்க தான். வெறும் அறிவு இல்லை புக்கு நாலேஜு தான் நீங்கள் நினைக்க தேவையில்லை சக்ஸஸ்க்கு. 1000 வழி இருக்குது வாழ்கிறதுக்கு. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலில் தோணி போலே நீந்த முடிந்தால் நீந்தலாம். ஓகே. என்ன கேட்குறாயா? நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன். அதாவது உலகத்தில் ஒரு மழை இருக்குது, அந்த மழை வந்து அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா மழைக்கு? இல்லையா? அந்த மழை பெய்கிற போது அது ஆற்றுல பெய்யலாம், பச்சை பசு வயல்களில் பெய்யலாம், சாக்கடையிலையும் பெய்யலாம். அப்போது எந்த ஒரு மகானும் கூட எல்லாருக்கும் தான் நல்லது செய்யணும். அதில் சாய்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. மழை மாதிரி இருக்கணும். காற்று இருக்குது, உங்கள் எல்லோரும் மூக்குக்குள்ளேயும் போய் தான் வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு ஒரு % ஜாஸ்தி, அவங்களுக்கு % கம்மியெல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மகானுன்றவன் வந்து இந்த பார்ஷாலிட்டியும் காட்டக்கூடாது. வள்ளலார் சொல்கிறாரு, எத்துணையும் பேதமுறாது அப்படின்னா நோ பார்ஷாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. ஐயோ
அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி. அதாவது நமக்கு என்ன நினைப்போமோ அது மற்றவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர். அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவர் உளம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்பெறியும் இடமென நான் தெளிந்தேனுங்கிறார் ராமலிங்க வள்ளலார். யார் எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ, ஒரு காற்று மாதிரி மழை மாதிரி, அவங்க உள்ளத்தில் தான் நடராஜன் டான்ஸ் ஆடின்னு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு எந்த பேதமும் இருக்கக்கூடாது. எதிரி நல்லவன் கெட்டவன், நமக்கு இவனால் என்ன லாபம், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்கணும், ஒரு மாதிரி நடத்தணும். உன்னுடைய ரிவார்ட்ஸுங்கிறது மேலே இருந்து வரும். அதாவது கடவுள் இருக்கான் இல்லையா, அவன் வானத்தான் என்றார் யானும் உன்னை என் நெஞ்சத்தான் என்பே நீன்ற காரைக்காலமேர். எல்லாரும் கடவுள் ஆகாசத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லை, கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னார். நம்ம ஈயெறும்பு முதலாகிய ஜீவராசிகள் உங்கள்கிட்ட எங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கான். மனதானே மனதின்ற கருத்தானே மனத்தகத்தான் வாய்மையலான். அப்போ நீ செய்கிற எல்லாத்தையும் கடவுள் உள்ளேருந்து பார்த்துட்டு இருக்கான். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண்ன்றார் திருமூலர். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கானுங்க. நம்மளை எப்பயுமே ஒரு கண்காணின்னா யார் சூப்பர்வைசர் பார்த்துன்னே இருக்கான். எங்கேருந்து பார்க்குறான், நமக்குள்ளேருந்தே பார்த்துட்டு இருக்கான். அது இஸ் வாட்சிங் யூ ஃப்ரம் வித்தின். நீ நினைக்கிறதே கூட அவனுக்கு தெரியாமல் எதையும் நினச்சிட முடியாது. அதனால் உலகத்தில் அதாவது இந்த டிவைனுங்கிறது நாமன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளை ஏதோ ஒரு இன்னர் ப்ரெசன்ஸு கைட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணவே முடியாது. பிகாஸ் யூ ஆர் பீயிங் கைடட். உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது இல்லை, இதை பண்ணுறா இதை பண்ணாதரான்னு சொல்லினே இருக்குது. நீ என்ன பண்ணுற, உனக்கு வேணுங்கிற போது அந்த சத்தியத்தின் குரலை அக்செப்ட் பண்ணிவிட்டு உனக்கு வேண்டிய மாதிரி நீ பண்ணுற. உனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும். நீ என்ன பண்ணுற, சீட்டு குளிக்க போகிறன்ற திருவள்ளுவர் சீட்டு. நீ நினச்ச மாதிரி அதில் வந்துடுச்சுன்னா, எனக்கு திருவள்ளுவர் சீட்டில் வந்துடுச்சுன்னு. நீ நினச்ச மாதிரி வரலன்னா 2 தடவை போடுவேன், 3 தடவை போடுற பெர்சன்டேஜ் பண்ணிக்கின்னு இருப்பேன். இவ்வளோ வந்துச்சு. இந்த மனுஷனுடைய மனசு பாசாங்கு பிடிச்ச விஷயம், ஒன்றும் குழப்பிக்கினே இருக்கும். அதனால் நீ நிஜமாகவே ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினச்சா சீட்டு எடுக்கிறதே தப்பு. உனக்குள்ளேயே அந்த குரல் சொல்லியிருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது. அது பண்ணால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஜனங்க சரி சீட்டு போடுறேன்னா ஒரு தடவை ஒன்று நீயே ஏமாற்றிக்கிற. ஒரு தடவை வந்துச்சா அது நல்லதோ கெட்டதோ நீ தானே அந்த சிஸ்டத்தை நம்பின, அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் உலகத்தில் எல்லாமும் இருக்குது, நல்லாவே இருக்குது, நம்மக்கிட்டேயே இருக்குது. நீ போய் கோயிலில் குளத்துலலாம் தேட தேவையில்லை. அப்போ எதுக்கு பாப்பா கோயிலெலாம் கட்டுற அப்படின்னா, உங்கள் வீட்டில் உட்காந்துருந்தானே யாராவது விருந்தாளிங்க வந்துடுவாங்க, டிவியில் எதானே ஓடின்னு இருக்கோம், உன்னால் நிம்மதியாக சாமியெல்லாம் கும்பிட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டுன்னு வை, இங்கே நீயா ஃபோனை ஆஃப் பண்ணிட்டியானா இந்த ஃபோனும் வரப்போகிறதில்ல, இங்கே உன்னை தேடி எந்த கடன்காரனும் வரப்போகிறதில்ல, யாரும் வரப்போகிறதில்ல இல்லையா. ஹியர் யூ கேன் பி யுவர் செல்ஃப். வந்தோமா ஏதோ ஒரு மணி நேரம் சாமி பாட்டை கேட்டோமா, தேரு பலகெல்லாம் இழுத்துமா, சாமி கும்பிட்டோமா போனோமான்னு. அதுக்காக தான் கோயிலெலாம் கட்டுறது. இன்டிகன்ட்டே குடிபத்திரம்னு நாங்கள் தெலுங்குல. அதாவது வீட்டை விட கோயில் கொஞ்சம் சேஃபான இடம்னா என்ன, நான் டிஸ்டர்ப்டு இடம்னு அர்த்தம். அதுக்காக தான் கோயில்கள் எல்லாம். இல்லைன்னா கோயிலே தேவையில்லை, உன் மனசு தான் கோயில். நம்ம சம்ரஷ்ணால ஒரு பாட்டுக்குது, மனமே ஆலயம். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, பிரம்மத்தை உணர்ந்ததனா பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தை நீ ஒலித்தாய், தர்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய், கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜென்மத்தை வேறறுத்தாய், கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜென்மத்தை வேறறுத்தாய், மர்மத்தை புரிந்து கொண்டே மோனத்தில் நீ நிலைத்தாய், மோனத்தில் நீ நிலைத்தாய், உன்மத்தம் இறையதன் மேல் கொண்ட அன்பில் நீ திளைத்தாய், என் பித்தம் தெளிந்திடவே அருள்வரம் நீ பகர்ந்தாய்,
உன் சித்தம் கண்டு கொண்டே உள்ளுக்குள் தவமியற்ற நீ நித்தம் அருள் புரிந்தால் திருவடி கண்டிடுவேன், கிருவடி கண்டு கொள்வேன். மனமே ஆலயமே நீ உணர்வாய் மனுடமே. இப்போ நம்மக்கிட்டே எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்குது. அந்த மனசை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ மனசை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படின்னா, மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகல நீரபிர. மனசில் புறந்தூய்மை நீரால் அமையும். உனக்கு அழுக்காய் போச்சு உடம்புனா லேபாயி டெட்டால்லாம் போட்டு குளித்தா நல்லாயிடுவேன். அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். மனசு சுத்தமாகணும்னா வாய்மையாக இருக்கணும். இப்போ வாய்மை எனப்படுவது யாதுன்னா, நீ எதை நினைக்கிறியோ அதை பேசணும், எப்படி பேசினியோ அப்படி நடக்கணும். உலகமே உன் எதிர்த்தா கூட பரவாயில்ல, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பேசு, எப்படி பேசுகிறியோ அந்த மாதிரி நட. இந்த மாதிரி மனம் மொழி மெய்ன்னு சொல்லுவாங்க. மெய்னா உடம்பு. இதை மனு வாக்கு காயம்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் ஒரே மாதிரி யார் வாழ்கிறானோ அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது இந்த மூணையும் சிங்கரைஸ் பண்ணி வாழ்கிற வித்தியை கற்றுக்கணும். மற்றவங்களுக்காக நீ வாழ முடியாது, நீ உனக்காக தான் வாழணும். உனக்காக வாழ்ந்தியானா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அப்பாக்காரன் அவனுடைய டாக்டரை காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் கூட்டில் கூட்டின்னு போகிறான். பார்க்குறவன் கிழமை யாரையோ தள்ளின்னு போவான்னு சொல்லுவான் இல்லையா? உலகம் அப்படி தானே இருக்கும். அவன் காமால கண்ணு, நீ என்ன போர்டு பிடிச்சி நான் போவேன், என் பொண்ணு தான் சொல்லி. அதனால் நீ மற்றவனை பற்றி கவலையே படாத. உன் மனசு தான் கடவுள். அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. உன்னுடைய லைஃப்பில் எந்த ஒரு டென்ஷனும் வராது. அண்ட் யூ ஹவ் டு பி கன்சிஸ்டன்ட். ஒரு டைமுக்கு ஒரு மாதிரிலாம் மாறக்கூடாது. ஆல் த டைம் தட் ஷுட் பி யுவர் பாலிசி இன் லைஃப். அந்த மாதிரி இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. தன்னை முழுவதும் நம்பியிருந்த குழந்தை பக்தனான பிரகல்லாதனின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவனது வாக்கும் பொய்த்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தூணிலிருந்து ஒரு நொடியில் நரசிம்ம அவதாரமாக வெளிப்பட்டார் நரசிம்மமூர்த்தி. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் கம்பராமாயணத்தை எழுதிய கம்பருக்கு பிரகல்லாதன் அளவுக்கு நரசிம்மரிடம் தீவிர பக்தி இருந்ததா என்று தெரியவில்லை. அவதார நோக்கமே இல்லாமல் இன்ஸ்டண்டாக தன்னை பிரகல்லாதனுக்காக வெளிப்படுத்தி கொண்ட நரசிம்மர் ஸ்ரீரங்கத்தில் கம்பர் அரங்கேற்றிய இரண்யன் வதை படலத்தின் போது ஒரு சிரிப்பொலியின் மூலம் மீண்டும் ஒரு முறை தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய காரணம் என்ன? ஒரே ஆள் திருப்பி வர்றான்னு நீ நம்ப தேவையில்லை. பிரகலாதன்ன்றது வேற ஆள், கம்பர்ன்றது வேற ஆள். கம்பர் இந்த அளவுக்கு ஒரு தெய்வத்துவம் வாய்ந்த ராமாயணத்தை எழுதுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அவருக்கு கடவுள் அடி எடுத்து கொடுக்குறார். சேக்கிலார் இருக்கார், அவருக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலிவேணியன்னு சொல்லி கடவுள் அடி எடுத்து கொடுத்தாரு. கம்பருக்கு கடவுள் அடி எடுத்து கொடுத்தார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நெறிபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார வராண்டவர் அன்னவர்க்கே சரணாங்களேன். அப்போ கடவுள் அடி எடுத்து கொடுத்த பொய்ட்ரி அதில் வால்மீகி ராமாயணத்திலும் துளசி ராமாயணத்திலும் இல்லாத ஒரு இரணியன் வதை படலம். அதிலெல்லாம் கிடையாது இரணியன் வதை படலம். அப்போ இவர் ஸ்ரீரங்கம் கோயில் பேக்யார்டில் தான் அந்த அரங்கேற்றம் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற புலவர்கள்லாம் இதை அரங்கேற்ற முடியாது, ஏன்னா ஒரிஜினல் ராமாயணத்தில் இரணியன் வதை படலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, கடவுள் தான் அடி எடுத்து கொடுத்தாரு, அவர் என்ன சொன்னாரோ அதுபடி நான் எழுதிட்டுருக்கேன், ஆட்டுவிக்கப்பட்டேன், அதனால நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சரி முழு கம்பராமாயணம் நீ சொல்ல வேணாம், வெறும் இரணியன் வதை படலத்தை படி, சாமி சொன்னார்னா பார்க்கலான்னு. அப்போது அது அரங்கேற்றாங்க. ஒன்லி தட் சாப்டர். அப்போ அதில் வரும் ஆரடா சிரித்தார் அப்படின்னு, யாரா சிரிச்சது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தூணிலிருந்து நரசிம்மர் சிரிச்சுட்டு வந்தார். அப்போ அவங்க நீங்கள் அரங்கேற்றலான்னு சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்ளம் அந்த காலத்துலேருந்து. திருக்குறளை எழுதினார். இன்றைக்கி திருக்குறள் எவ்வளோ பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சங்க புலவர்கள் மதுரையில் திருக்குறளை அரங்கேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வெண்பானா 4 அடி இருக்கணும், நீ 1.25 அடியில் எழுதியிருக்கிற, அதனால் இது அரங்கேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனசு ஒடிஞ்சு போய் போகிறாரு. போனால் எதிரில் அவையார் வரான், என்ன திருவள்ளுவரேன்றா, இந்த மாதிரி அரங்கேற்ற மாட்டேன்றாங்க. அவன் ஏன் சொல்கிறது, நீ வா போகலாம் அப்படின்னு. இந்தம்மா அந்த பொன் தாமரை குளம் இருக்கு இல்லையா, மதுரை மீனாட்சி கோயிலில், அங்கே வரா. வந்துட்டு இந்த பொற்றாமரை இதை அங்கீகாரம் பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்களான்ட்டு. ஒத்துக்குறோன்னாங்க. அதில் திருக்குறளை வச்ச உடனே அப்படியே பொற்றாமரை அதை தாங்கி வந்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு திருக்குறளே கிடைக்காம போயிருக்கும்.
கடுகை துளைத்தே கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லி எம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னுவார் கவிமணி தேசிகவானவில்லை. அப்பேற்பட்ட 1330 அருங்குறளும் பாயிரத்தோடே பகன்ற பின் மண்ணு தமிழ் சபையில் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை படிச்சுட்டா வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை அப்படின்னு கலைஞர் கூட சொல்லியிருக்காரு. எனக்கு கடவுளை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் ஐயன் திருவள்ளுவரை நீங்கள் கடவுள்னு சொல்கிறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாராம். அதே மாதிரி கலைஞருக்கு யோகா கற்றுக் கொடுக்கறதுக்காக இங்கே கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு ராயப்பேட்டையில் கனிமொழி அம்மா கூட்டின்னு போனாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நாங்கள்லாம் அது வீட்டுக்கே வந்து கற்றுத்தரேன் வயசாகிடுச்சு கலைஞருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொன்னாராம், ஐயங்கார் இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம், நீங்கள் வேணால் பெரியார் அண்ணாதுரையை நினச்சிக்கோங்க அப்படின்னாராம். நினச்சோம் நான் சொல்கிறேன், பெரியார் அண்ணாதுரையை நினச்சிக்கோங்கன்னார். அது கலைஞர் சொன்னாராம், இல்லை ஐயன் திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னாராம். அவரை நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொன்னான். அதுக்கப்புறம் அவரே சொன்னாராம், இல்லை சிலப்பதிகாரத்தில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இருக்குது, சூரியனை கும்பிட்றேன் சூரியன் கும்பிட்றேன்னு, அதனால் நான் அதை வேணால் சொல்லிட்டுமான்னாராம். ஞாயிறு போற்றும்னா சூரியனை கும்பிட்றேன்னு தான் அர்த்தம், ஆனால் அதை வேணால் சொல்கிறேன்னாராம். அதனால் உலகத்தில் தெய்வம்ன்றது நம்முடைய நம்பிக்கை தான். உனக்கு அதில் நம்பிக்கை தான் இதை ஃபாலோ பண்ணலாம். எந்த நம்பிக்கை உனக்கு இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவை கும்பிட்டுட்டு போ, ஒன்றும் ஒம்பே கிடையாது. ஒரு தெருவோரத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார் மரத்தில், உனக்கு தான் அது பிள்ளையார், போய் சூரத்தேங்காய் விடுற, தோப்புக்காரனும் போகிற, எல்லாம் பண்ணுற. ஒரு நாய் போய் பிள்ளையார் மேலே அடிக்குது கால் தூக்கி, பிள்ளையார் அதையும் பார்த்துக்கின்னு தான் இருப்பார், இதையும் பார்த்துக்கின்னு தான் இருப்பார். கடவுளுக்கும் மரியாதைலாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்கிற உதாரணம் புரியுதா? ஒரு நாய் இன்சல்ட் பண்ணுது பிள்ளையாரை, அதையும் அவர் கண்டுக்கிறது இல்லை, நீ தேங்காய் உடச்சாலையும் கண்டுக்கிறது இல்லை. அந்த குணங்கள் தான் தெய்வத்துவம்ன்றது. புகழ் இகழ் ரெண்டுத்திலையுமே நீ மாட்டிக்கக்கூடாது. அந்த நிலை வந்துட்டால் அதாகும். அப்போ கம்பர் அந்த அங்கீகாரம் இருந்து கடவுள் எடுத்து கொடுத்த பாடலை தான் பாடினார், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தங்களுக்கு 26/1/1984 மரண அனுபவத்தின் மூலம் ஞானம் கிடைத்த போதும் சீரியஸான ஆன்மீகத்தை தாங்கள் 1988ஆம் ஆண்டு முதல்தான் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இடைப்பட்ட அந்த 4 ஆண்டு காலத்தில் தங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மிஷன் எப்படி இருந்தது என்பதை எங்களிடம் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் அண்ணா நகர் ரொம்ப பெரிய பணக்காரன். அண்ணா நகர் 7 நார்த் மெயின் ரோடு. எங்கள் வீட்டில் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஒரு வைக்காத்த கிளி, தலைவி மந்திரம், கிரகலட்சுமி, லட்சுமண ரேகா, நிறைய படம் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாடகை வரும். ரொம்ப அழகான வீடு அது. அந்த ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் வெஸ்ட் டிப்போலேருந்து பார்க் ரோடு வரைக்கும் என்னுடைய பஸ்ஸுங்க, லாரிங்க, வேனுங்க, காருங்கெல்லாம் நிற்கும். நான் 3 பஸ் வச்சுருந்தேன் ஃபேக்ட்ரி ஸ்டாஃப்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. 4 லாரி வச்சுருந்தேன் மாடர்ன் பிரெட், கோகோ கோலாக்கு. அதுக்கப்புறம் 6 வேன் கன் மேன் போட்டுட்டு கெனரா பேங்க்குக்கு 56 பிரான்ச்சுக்கு பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு வச்சுருந்தேன். அப்புறம் 3 கார் வந்து பேங்க் ஆஃப் மெஜராக வச்சுருந்தேன். அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தேன். அப்புறம் இதில் மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இல்லையா, அதில் 14 வருஷம் தலைவராக இருந்தேன். தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. நான் சாதாரண ஆள். ஒரு கிராமத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு டீச்சர், அவ்வளோதான். நான் 10 ரூபாய் எடுத்துன்னு வந்தவன் மெட்ராஸ்க்கு. வெறும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் 10 ரூபாய் எடுத்துன்னு பிராட்வேல இறங்கி கடையாக ஏறி வேலை கேட்டு 3வது கடை வர்றபோது 3/95 பிராட்வேல எனக்கு வேலை கிடச்சி. என்னுடைய முதல் சம்பளம் 250 ரூபா 1968. அதே கம்பெனியில் 10 வருஷத்தில் 6000 ரூபாய்க்கு போனேன். அப்புறம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. ஒரு நாள் நினச்சேன், நம்ம சாதாரணமாக வந்தோம் மெட்ராஸ்க்கு, இன்னி கடவுள் இவ்வளோ வசதி கொடுத்துருக்காரு, இந்த கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நான் 60 தடவை மலைக்கு போயிருக்கேன். சபரிமலைக்கு குறைஞ்சது 60 தடவை போயிருக்கேன். அதனால் ஐயப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டலான்ட்டு அண்ணா நகர் 7 நார்த் மெயின் ரோட்டில் ஒரு கோயில் கட்டி, தமிழ்நாட்டில் இருக்கிற 40-45 பெரிய பெரிய ஐருங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ராஜப்பா சிவாச்சாரியார், காளிகாம்பாள் சிவாச்சாரியார், சிதம்பரத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட்டு 3 நாள் தாங்க வச்சு ஒரிஜினல் வீரமணி கச்சேரி, இப்போ இருக்கிறதெல்லாம் வீரமணி தாசன், நான் ஒரிஜினல் வீரமணி கச்சேரி வச்சு 3 நாள் அவ்வளோ கிராண்ட், சொந்த செலவு கும்பாபிஷேகம் பண்ணேன். கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு சபரிமலைக்கு போயிட்டேன். கும்பாபிஷேகம் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு தடவை சபரிமலைக்கு போயிட்டேன். அப்போ 26 ஜனவரி 1984
எனக்கு கட்டளை அபிஷேகம்னுவாங்க. ரத்னகிரி சாமியார் இருக்கார் இல்லையா, அவர் 54 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் மலை மேலே உட்காந்த நாள்லேருந்து நான் ஆர்வனும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், நீ அன்னைக்கு தேர்ந்தெடுத்துக்கோ, அப்போ தான் உனக்கு லீவு இருக்கும்னாரு. ஸோ 26 ஜனவரிக்கு என்னுடைய அபிஷேகம் நடக்கிற போது என் ஒய்ஃபு பக்கத்தில் உட்காந்து இருக்காங்க, என் சன்னு டாக்டர் உட்காந்து இருக்காங்க. எதுக்கு அழுதுன்னு தெரில, அப்படியே குமுறி அழுகிறேன் நான். ஒய்ஃபு கர்ச்சீஃபெல்லாம் கொடுக்குறாங்க, என்னத்துக்கு அழுதுன்னு தெரிஞ்சால் தானே. அப்போ சாமி என்னையே பார்த்துன்னு இருந்தார். இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. எனக்கு அப்போ கூட இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு வரப்போகிறோன்னு தெரியாது. ஏதோ சாமி சொல்கிறாரு, பிஸ்னஸ் தான் சொல்கிறாருன்னு வந்துட்டேன். அண்ணா நகரில் என் வீட்டில் நான் படுத்துன்னு இருக்கேன். அப்போது மந்திராலயம் ராகவேந்திர சாமியில் அவர் என்னை எழுப்பினார், தூக்கத்திலேருந்து எழுப்பினார். நிஜமாக, கனவுலலாம் இல்லை, நிஜமாக. ஸோ உன் பணத்தை பாடுறா அப்படின்னாரு. நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பனோ அப்படியே இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நின்று அப்படியே மெல்ட் ஆகிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர் மாதிரி ஆகிட்டு சொல்லுது, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு. எங்கள் சித்தர்கள் பாஷையில் 8 ரூபான்னா அஷ்டமா சித்திகள், அக்கல்ட் பவர்ஸ்னும். 11 பௌர்ணமிக்குள்ளே ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். 2 மந்திரம் கிடச்சிது. ஒன்று முருகருது சடாச்சரம்னு வாங்க, இன்னொன்று அஷ்டாச்சரம் பெருமாள்து. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்னால் நார்மலாக இருக்க முடியல. அது வரைக்கும் நார்மலாக தான் இருந்தேன். இந்த ரத்னகிரியில் அழுதது, ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல்னு சொன்னது, அன்றைக்கி நைட்டு ராகவேந்திரர் வர்றது, இதுக்கு அப்புறம் என் லைஃப் எப்போ பாரு அழுதுன்னே உட்காந்துப்பேன். திடீர்னு சிங்கம் மாதிரி கத்துவேன், பாம்பு மாதிரி தரையில் இப்பெல்லாம் பண்ணுவேன். அண்ணன் இல்லை, பஸ்ஸுக்கு போகிறவங்கலாம் என் வீட்டு வாசல்னு என்ன நடக்குது இந்த ஆளுக்கு தெரியலையன்ற மாதிரி பார்ப்பாங்க. என்னால் குடும்பத்துலேயும் இருக்க முடியல, பிஸ்னஸையும் பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல. நான் ஓட்டேன், மனம் போன போக்கில் போனேன். இதுக்கு முன்ஜென்மாக்களில் நமக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கும். இதுக்கு முன்ஜென்மாக்களில் நான் மகேந்திரகிரி காட்டில் இருந்தேன். மகேந்திரகிரின்றது கன்னியாகுமரி திருக்குறுங்குடின்றீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. யாரும் போக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமான இடம் அது. 3 மலை தாண்டி போகணும். அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அங்கேயே காட்டில் உட்காந்து இருந்தேன். தனியாக பாறை மேலே உட்காந்துருப்பேன், சோறு தண்ணி இல்லாமல்லாம் இருப்பேன். அந்த மாதிரி பயமே கிடையாது. ஏன்னா டெத்து என்னான்னு தெரிஞ்சு போச்சு. முன்ன பின்ன செத்து இருந்தால் தானே சுடுகாடு தெரியும். எனக்கு சுடுகாடு தெரிஞ்சிச்சு. அதனால் பயமே கிடையாது. என் பக்கத்துலேயே கரடி வாக்கிங் போகும், படுத்துருந்தா பாம்பு இங்கே உட்காரும், ஒன்றுமே பயமே கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு வைராகியத்தில் இருந்தோம். அப்போ ஸ்ரீசைலம் என்ன, மருத்துவாழ்மலை என்ன, மகேந்திரகிரி மலை, நம்பி மலை, தாய்ப்பாதம், எங்கெல்லாம் மைண்டு கொண்டு போதோ அங்கெல்லாம் சுற்றினேன். நான் 5 வருஷ காலம் சுற்றினேன். 1984 ஜனவரி 26 அப்புறம் 88 வரைக்கும் ஃபுல்லாக கோயில் குளம் சுற்றிக்கினே இருந்தேன். குடும்பத்துக்கு திரும்பி வர்ற ஐடியாவும் கிடையாது, மனைவி மக்களை விட்டுட்டுருக்குறோங்கிற எண்ணமும் கிடையாது, திரும்பி வர்ற ஐடியாவே கிடையாது. அப்போ நான் திருவண்ணாமலைக்கு வந்தபோது விசிறி சாமியாரில் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் நீ இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு ஓடி போகிற, அதனால தான் அடுத்த பிறவி வருது. இந்த தடவை இந்த பிச்சைக்காரன் உனக்கு சொல்கிறேன், என்னானாலையும் நீ ஓடி போகக்கூடாது, உன் குடும்ப கடமையை நிறைவேற்றிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் நான் வந்தேன். பார்த்தா முதலாளி இல்லை, பிஸ்னஸ் இல்லை, ஒரே கோர்ட்டு கேஸு கடை. முதலாளியில் வர வேண்டியது வராது, கொடுக்க வேண்டியது கொடுக்க, நீ என்னத்தை பண்ணி தொலைக்கிறது. எல்லாத்தையும் விற்றேன், 0. அதுக்கப்புறம் கையில் 3 லட்சம் வந்துச்சு. 3 லட்சத்தை வச்சு மவுண்ட் ரோடில் வாலாஜா ரோடு வீனஸ் மேன்ஷனில் ஒரு கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ராகவேந்திரா ஷிப்பிங்னு ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரிக்கு அட்டாச் பிரெட் எடுத்துன்னு போகிறதுக்கு கொடுத்தேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சேன் ஃப்ரம் ஸ்க்ராச். அதுக்கப்புறம் பையனை கிரசன்ட் இன்ஜினியரிங்கில் படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு சின்சினாட்டிக்கு அனுப்பிச்சேன். பொண்ணு எம்ஓபி வைஷ்ணவாவில் படிக்க வச்சுட்டு அவளையும் அமெரிக்கா அனுப்பிச்சேன். பசங்கள்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. என் ஒய்ஃபு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் முதல்ல ஆஃபீஸராக சேர்ந்தா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி எம்டிஏ பண்ணிட்டார். ஸோ பெரிய அளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டர் ஆகிட்டான். ரிட்டையர் ஆகிட்டு போய் பிள்ளைங்களோட அமெரிக்காவில் ஜனவரி 16, 1996 செட்டில் ஆகிட்டான். அன்னிலேருந்து நான் தனியாக தான் இருக்கேன். குடும்பம் எல்லாத்தையும் விட்டாச்சு. நான் அமெரிக்கா வருஷத்துக்கு ஒருக்கா 30 தடவை போயிருக்கேன். என் பையன் பொண்ணு ஒய்ஃபெல்லாம் பார்க்கவே மாட்டேன். குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மனசில் சன்னியாசி, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் என்ன ஆட்டு வித்தால் யாரும் ஒருவர் ஆடாதார். நம்ம பிளானிங்கில் ஒன்றும் இல்லை. நான் ஏன் அழுதேன், ஏன் சாமி மாறுதல் வரும்னாரு, ஏன் ராகவேந்திரர் வரணும்,
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் வரணும் இல்லையா? எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது, ஆனால் நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில். அதனால் நான் வந்து ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியும் கூட போக்கில் கட்டை போகுமா. பேரூர் ஆற்று படுவும் புனைங்கிறார் அது பொன்னானூட்டில். அந்த மாதிரி என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. நான் ஒரு கட்டை மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன நினச்சா அதெல்லாம் நடக்கும். இப்போது காலெல்லாம் பேங்க்கில் கடன் வாங்கலை, இவ்வளோ பெரிய சொத்து எப்படி உருவாக்கியிருக்கு? ₹1 கடன் கிடையாது. நான் யார்கிட்டையும் பணம் வாங்குறதில்ல, பிச்சை எடுக்கிறதில்ல. யோசனை பண்ணிப்பாரு எப்படி இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா அருள் இருக்குது. அந்த அருள் இருந்தால் அதை நீ பொருளாக மாற்றிக்கலாம். மானசீக சங்கல்பத்தில் வேண்டியாங்க ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய். யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு எவன் இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உருவான் இளன். எந்த சந்தோஷத்தையும் எவன் தேடாமல் இருக்கானோ அவனுக்கு துன்பம் என்ற வார்த்தை கூட வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி. வாழ்க்கையில் எல்லாம் வரும். நான் நீலங்கரையில் இருந்தேன், அவ்வளோ பெரிய ஆசிரமத்தை உருவாக்கினேன். 5th June 1999 40 பேர் மத்தியானம் 3 மணிக்கு வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. நீலங்கரை ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. சாம்பல் குவியல் நடுவில் தான் நிற்கிறேன் நான். அப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் என்னன்னாங்கன்னு சொன்னேன், என்னாகுது எல்லாம் குறை ஒன்றும் இல்லை, டெய்லி பாடுறதில்ல, இன்றைக்கும் பாட்டு போயிருங்க, நான் காலைல வாங்கினேன். ஒரே வாரத்தில் திருப்பியும் வந்து அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் அதை ரெடி பண்ணி திருப்பியும் ஆரம்பித்தேன். நான் நிஜமாக ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த இடம் நான் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே. எல்லாம் பண்ணிங்க, இவ்வளோ கோயில், சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயில் எல்லாம் கட்டிக்கிறேன். எல்லாம் நல்லா தான் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறேன். அப்போ வாழ்க்கையில் சோதனைங்க வந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் நீ பயந்துடக்கூடாது, ஏன்னா அதுக்கு மேலே வரும். வாட் டு யூ கால் அட் த டெத் ஆஃப் எ கேட்டர்பில்லர் இது எமர்ஜென்ஸ் ஆஃப் எ பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைன்னுவாங்க. ஒரு அருவருப்பான கம்பளி பூச்சி சாகணும், அப்போ தான் அதுலேருந்து அழகான வண்ணாச்சி பூச்சி வரும். இப்போ எதை நீ வந்து ஒரு செட்பேக்குன்னு நினைக்கிறியோ அதுதான். இப்போது ரன்னிங் ரேஸ், லாங் ஜம்ப் போகிற, பின்னாலேருந்து ஓடி வரணும், அப்போ தான் நீ 20 அடி குதிப்ப. அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் செட்பேக் வர்றபோது வாழ்க்கையில் நீ அடுத்தடிக்கு போகிறேன்னு அர்த்தம். பயப்படவே கூடாது. என்ன வேணால் நடக்கட்டும்ன்ற மாதிரி நீ இருக்கணும். கடவுள் எதையும் தப்பாக பண்ண மாட்டார். ஸோ எ பிளேஸ் டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். அது ஒரு சின்ன இடமா இல்லை இவ்வளோ பெரிய இடமா இல்லை கோயிலே இல்லாத நீலங்கரை வரைக்கும் கோயில் கிடையாது. நானே தான் எல்லாம் மாலையெல்லாம் எனக்கு தான் போடுவாங்க அந்த மாதிரி. இப்போ இங்கே இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் ஆல் திஸ் திங் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். தி பவருங்கிறது நமக்குள்ளே இருந்து வருது. இந்த இடத்துனாலையோ பில்டிங்கினாலேயோ அதனாலலாம் பவர் வராது. தவமும் தவமுடையாருக்கே யார் இதுக்கு முன்பிறவிகளில் தவம் செஞ்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற தவம் தான் வெளியே வரும். பூமியில் இல்லாததாக தோணா வெளியே வருது. பெட்ரோல் ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இப்போ யார்கிட்ட உள்ளே இருக்கோ அவங்க எதை நினச்சாலும் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யூ ஆர் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிரிங் இட் அவுட். அது புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதை வெளியே கொண்டு வர்றது நம்மக்கிட்டே தானே சாவி வச்சுருக்கோம். அந்த கீவேர்டு பாஸ்வேர்டெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. என்ன வேணால் பண்ண முடியும், எங்கே வேணால் பண்ண முடியும். ஏதோ இந்த கேளம்பாக்கத்துலேயோ மண்ணண்டியில் தான் பண்ண முடியும்னு இல்லை. நீ எந்த இடத்துல என்னை கொண்டு போய் உட்காரவே அங்கே என்னால் இதெல்லாம் பண்ண முடியும், எங்கே வேணால் பண்ண முடியும். எனக்கு எத்தனையோ நாடுகளில் சொன்னாங்க, மலேசியாவிலலாம் சொன்னாங்க, மோகன் இல்லைன்னா வரையும் சொல்லு நாங்கள் இடம் வாங்கி தரோம், எங்கள் ஊரில் ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு. ஏக்கரா கணக்கில் வாங்கி தரேன்னாங்க ஜோஹர் பார்லலாம். நான் சொன்னேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அமெரிக்காவில் எல்லா சாமியாரும் அங்கே போய் ஒரு மடம் திறந்துக்கிறான் இல்லையா, என்ன சொன்னாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரே ஒரு இடம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் திஸ் ஏதோ ஜனங்க என்ன வந்து எங்கே பார்க்கறதுன்னு தேடக்கூடாது, அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் இன்ஸ்டிடியூஷனலைசிங் திங்ஸ். வேண்டாத வேலை அது. God is the source of self-confidence என்ற தத்துவத்தை விளக்கும்போது எப்படி ஆற்றில் விழுந்தவனுக்கு ஒரு கட்டை கிடைத்தால் அதை பிடித்து கொண்டு மூழ்கி போகாமல் கரையேறுவானோ அதுபோல கடவுள் கூட மனிதனுக்கு தன்னம்பிக்கை தருகிற ஒரு உத்திதான் என்று அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு கடவுள் அல்லது தங்களை போன்ற ஒரு மகானின் துணை எதற்காக தேவைப்படுகிறது என்பதனை விளக்கி அருளுமாறு. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம எல்லாரும் கடவுள். பட் நம்ம எல்லாரும் கடவுளுங்கிறதுனால இதை விட ஒரு பெரிய ஆற்றல் இல்லாமல் உலகத்தில் இருக்காது இல்லையா. சந்திரன் வருவது யாராலே,
சூரியன் வருவது யாராலே, நாம் யார் இதற்கெல்லாம் அதிகாரி, நாம் இதை நினைத்திட வேண்டாமான்ட்டு பாட்டெல்லாங்குது. அதனால் நம்ம லெவலுக்கு புரிகிற விஷயம் இதெல்லாம் தான். ஆனால் நிஜமாகவே இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது. அமெரிக்காவில் அதே மாதிரி ஒரு டனலை உருவாக்கி அந்த பிக் பேங்கை க்ரியேட் பண்ணி இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்காக ஆராய்ச்சியில் இறங்குனாங்க. அந்த டனலே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் மிக பரவலான பல கேள்விகளுக்கு இன்னும் உங்களுடைய விஞ்ஞானம் விடையை கண்டுபிடிக்கலை. ஆனால் இருக்கிறது உண்மை, நம்மளை மீறின ஏதோ ஒரு பேராற்றல் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது. அது என்னான்றது இது வரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளரும் கண்டுபிடிக்கவே இல்லை. நீங்கள் எதை விஞ்ஞானம்னு நினைக்கிறீங்களோ அது பெரிய விஷயம் இல்லை, மெய்ஞானம் அதை விட பெரிய விஷயம். இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஒரு வீடியோ கால்லாம் பேசுகிறீங்க, ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கெல்லாம் பண்ணின்னுக்கிறீங்க இப்போ 2024. ஆனால் மகாபாரத காலத்தில் டெல்லியில் உட்காந்துன்னுட்டு அங்கே நடக்கிற குருஷேத்திர யுத்தத்தை குருட்டு துர்தர்ஷனுக்கு சொல்லிட்டு இருந்தானா இல்லையா சஞ்சயன்? அண்ட் அதுக்கு முன்னால் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் கைலாசத்தில் நடக்கிற கல்யாணத்தை திருநெல்வேலி பாபநாசம் கல்யாண தீர்த்தத்தில் உட்காந்துட்டு அகசியர் பார்த்தாரா இல்லையா? இல்லையா? இப்போ நீங்கள்லாம் ஏரோ பிளேன் ஆர்வீல் ரைட் ஓர்வீல் ரைட் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறீங்க 16ஆம் நூற்றாண்டில். ராமாயண காலத்திலேயே 2 ஏரோப்ளேன் இருக்குது, புஷ்பக விமானம். குபேரங்கிட்டிருந்து ராவணம் வாங்கி வச்சுருந்தான், இந்திரனுடைய இதை வாங்கின்னு இவர் நந்தி கிராமத்தில் போய் குச்சார் ராமர். விக்ரமாதித்தன் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் உலகத்துக்கு இதனால் கெட்டது வரும்னு நான் நினைக்கிறதுனால இந்த டெக்னாலஜியை அழிச்சிடுறேன், இதை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ எல்லாம் இருக்குது, எல்லா காலத்துலையும் இருக்குது. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு, அதாவது ஏற்கனவே இருந்தது தான் திருப்பி திருப்பி வருது. நீ டெய்லி பேப்பரை பாரு, அங்கே ஆராய்ச்சி பண்ணாங்க, இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, இந்த நாணயம் கண்டுபிடிச்சாங்க, அந்த கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதெல்லாம் பூமிக்கு அடியில் போயிடுச்சு, பூமிக்கு அடியில் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு யுகத்துலேயும் அவ்வளோ கூட உனக்கு வேணாம். ஸ்ரீரங்கம் கோயில் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியுமா? இங்கேருந்து அது வரைக்கும் இருக்குது. அந்த கோயிலும் மண்ணில் பொதிஞ்சிருச்சு, கோயிலே இல்லை, மண்ணுக்கடியில் போயிடுச்சு. அப்போ ஒரு ராஜா வளவன் பேர் குதிரை மேலே போகிறான். ஒரு ஒத்த மரத்துலேருந்து ஒரு கிளி மந்திரம் சொல்லின்னுக்குது. என்னடா கிளி மந்திரம் சொல்லுதே, ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தோண்ட சொல்லலாம், அதுக்கெல்லாம் தான் ஸ்ரீரங்கம் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கோயில், ஏக்கரா கணக்கில் இருக்கிற கோயில் பூமிக்கடியில் போயிடுச்சு. அதை தோண்டி எடுக்க வேண்டிய மாதிரி வந்துச்சா இல்லையா? அப்போ காலம்ன்றது மாற்றிக்கினே தான் இருக்கும். மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே போகும். ஆசை என்று எனதுள் ஒன்று மோசம் செய்யுதே, அது பூசை என்று உனக்கு முன் பாசாங்கு செய்யுதே. நாளும் உன்னை நேசிப்பதாய் வேஷம் போடுதே, அதனால் நாளுக்கு நான் தானே தனக்கு நாசம் தேடுதே, நாசம் தேடுதே. நினைத்தபடி நடப்பதுவே தனது வாடிக்கை, இங்கு வந்து நிம்மதியே இல்லை என்பது என்ன வேடிக்கை. எதுவரினும் ஏற்றிடுவேன் என்று பேரிக்கை, பின்னே எனக்கு இது செய் என்று உன்னிடம் என்ன கோரிக்கை, என்ன கோரிக்கை. எல்லோருக்கும் நல்லது செய்தோம் என்ற எண்ணமே நினைக்கையில் செய்ததெல்லாம் சுயநலம் என்று நானும் வண்ணமே. பேரும் புகழும் வேண்டாம் என்று வாய்தான் சொல்லுமே, சிலர் புகழ இன்னும் புகழும் என்று மனது திளைக்குமே, மனது திளைக்குமே. ஒரு வழி சொல் என்று உன்னிடம் பணிந்து பேசுது, தனக்கது சாதகமாயில்லை என்றால் புரளி பேசுது. தனக்கு வேலையாகும் வரை வந்து போகுது, தனக்கு வேலையாகும் வரை வந்து போகுது. எல்லாம் கிடைத்த பெண்ணே செய்த நன்றி மறந்து போகுது, மறந்து போகுது. நிலை கடந்த நிறை குடம் என வார்த்தை கொட்டுதே, அதன் மலையளவு குறைகள் கேட்க காது கெட்டுதே. வந்த வழியில் அறிவுரைகள் வாரி வழங்குது, அது வந்த வழியில் அறிவுரைகள் வாரி வழங்குது. அது தன் சொந்த வாழ்வில் நெறிமுறை இல்லாமல் உழலுது, உழலுது. பசியும் ருசியும் மறந்ததென்று மாறு தட்டுதே,
இந்தா புசி புசி என்று நாவும் வயிறும் மாறி திட்டுதே. காம குரோதம் வென்றேன் என்று வாக்கு சொல்லுதே. உள்ளே விருப்பும் வெறுப்பும் தலை விரித்தே தாக்கி கொள்ளுதே. பற்றை விடணும் என்ற பேச்சில் ஒன்றும் குறைவில்லை. பற்றை நாம் தான் பற்றி கொண்டிருக்கின்றோம் என்ற அறிவில்லை. என்ன முயன்றாலும் இரட்டை வாழ்க்கை காலை கட்டிடும். சிவசங்கரன் எனும் ஒரு வார்த்தை நம் கட்ட வீழ்த்திடும். என்ன முயன்றாலும் இரட்டை வாழ்க்கை காலை கட்டிடும். சிவசங்கரன் எனும் ஒரு வார்த்தை நம் கட்ட வீழ்த்திடும். நம் கட்ட வீழ்த்திடும். போதும் போதும் போலி வாழ்க்கை பாதை பாதகம். சித்த யோகி இவன் பாதை தொடர யாவும் சாதகம். ஓடி விழுந்து தவிக்கும் இந்த பவசாகரம். ஓடி விழுந்து தவிக்கும் இந்த பவசாகரம். இங்கு ஓடக்காரன் இங்கு வெயிட்டிங். ஒரு ஓடக்காரன் இங்கு வெயிட்டிங். வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஒரு ஓடக்காரன் இங்கு வெயிட்டிங். வாங்க சீக்கிரம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம். சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.